என்னன்னே தெரில. இதுதாங்க ஒரு ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ். அவங்க அனுப்பின லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இதுதாங்க ஜாபர் அல் அஹ்மதில் கத்த ஆறில் இருக்கிற கேஸ் எடுக்கிற இடம். மழை வர மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்க, சரியான சம்பவம் நடந்திருக்கு. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுதுங்க. நம்ம இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுந்தோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நமக்கு ஸ்கூல் இல்லை. ஆனால் நமக்கு ஒரு வேலை ஓனர் வச்சுருக்காரு. ஓனர் ஊரில் இல்லை, இருந்தாலுமே அவர் நமக்கு வேலை வச்சுட்டே இருக்காரு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். வாங்கிட்டு அதை நம்ம ரிலேஷன் வீட்டில், நம்ம ஓனரோட ரிலேஷன் வீட்டில் கொடுக்கணும். அதாவது ஜாபர் அல் அஹ்மதுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. ஜஹரால இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வரும். சரி வாங்க, நம்ம இப்போதைக்கு திங்ஸ் வாங்கணும். வாங்கிட்டு நம்ம நேராக போய்ட்டு கொடுத்துட்டு வரணும். சரி போகலாம் வாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே கடைக்கு வந்திருக்கோம். என்னன்னே தெரில. தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இதை வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஆரம்பிட்டு போனோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க ஜஹரா முரூர் லைசன்ஸ் ஆஃபீஸ். நம்ம ஓனரோட பையன் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு. இவர்கிட்ட போயிட்டு நம்ம காசு வாங்கிட்டு போனோம். நம்ம உள்ளே போயிட்டு காசு வாங்கிட்டு அங்கே போகலாம். இதுதாங்க ஒரு ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ். காசு வாங்கிட்டோம், ஆனால் அவர் இன்னொரு வேலை சேர்த்து வச்சிட்டாரு. 20 தினார் வந்து அவங்க தங்கச்சி வந்து பக்கத்து ஏரியாவில் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு கொடுக்கணுமா, அவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம போனோம். சரி வாங்க போகலாம். லொக்கேஷன் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம இதுவரை போனதில்லை. அவங்க அனுப்பின லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இப்போ முன்னாடியே நிற்குது பாருங்கள். நம்ம ஓனரோட பொண்ணு இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த வண்டி அவங்களது தான், நிசான் மேக்ஸிமா. இந்த பில்டிங் தான். சரி வாங்க, உள்ளே போயிட்டு காசை கொடுத்துட்டு கிளம்பலாம். பெட்ரோல் வேறு காலி ஆயிடுச்சு. சரி போட்டு போயிடலாம். பங்கில் தான் இருக்கும். மேடம் வீடும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே பெட்ரோல் பங்க்கு. வச்சுட்டு போவோம் வாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா மேடம் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த 2 கேஸ் வேறு காலி இருக்குது. இதை வேறு நம்ம எடுக்கணும். இதுதாங்க ஜாபர் அல் அஹ்மதில் கத்த ஆறில் இருக்கிற கேஸ் எடுக்கிற இடம். யாருன்னா இங்கே வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நமக்கு 2 கேஸ் தேவை. நம்ம எடுத்தாச்சு. சரி வாங்க போகலாம். கேஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க மேடம் வீட்டாண்ட. நம்ம ஓனர் வண்டி நிற்குது பாருங்கள், இங்கே தான். எடுத்துகிட்டு போயிட்டு போட்டு கிளம்பலாம் வாங்க. 2 கேஸும் நம்ம எடுத்தாச்சு. நம்ம ஓனர் சொன்ன வேலை எல்லாமே நம்ம முடிச்சிட்டோங்க. அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரூம் போக வேண்டியது தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போதைக்கு எதுவும் வேலை இல்லை. சப்போஸ் ஈவினிங்க்கு மேலே ஏதாவது வேலை, பாலைவனம் போகிற வேலை வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி வாங்க இப்போதைக்கு நம்ம ரூம் போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா 2:30 மணி தான் ஆகுது. நம்ம இப்போ தான் சாப்பிட்டோம். கிளைமேட் பாருங்கள், மழை வர மாதிரியே இருக்குது. ஈவினிங் 5 மணி 6 மணி ஆனால் இப்படி தான் இருக்கும். இப்போ 2:30 மணி தான் ஆகுது. இப்போவே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. மழை வந்துச்சுன்னா, நேற்று தான் நம்ம வண்டியெல்லாம் கழுவி விட்டோம். பேக் சைடில் இருக்க 4 வண்டி. நம்ம வண்டி கழுவினாலே என்னன்னு தெரில, மழை வருது. சரி இப்போதைக்கு நமக்கு எதுவும் வேலை இல்லை. நேராக ரூம் போயிட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாம் வாங்க. இங்கே பாருங்க, சரியான சம்பவம் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக மழை வந்து எல்லாம் நாசமாயிடுச்சு. நேற்று தான் நம்ம 4 வண்டி கழுவணும். டைம் பார்த்தீங்கன்னா 5:45 ஆகுது. ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கிட்டோம். எழுந்து வந்து இறங்கி பார்த்தா ரூமுக்கு வெளியில் எதுவுமே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க.
மதியம்லாம் அதான் மதியமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் மழை வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வரும்னு எதிர்பார்க்கல. நானே தெரிலைங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லாவே வந்து வெயில் டைம் தான். இப்போ கிளைமேட் வந்து வெயில் சீசன் தான். ஆனா என்னன்னு தெரியல, ஃபுல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு. போன இயர்லாம் இந்த டைம்லாம் சரியான வெயில், மழையே பார்க்க முடியாது. ஆனா இந்த வருஷம் எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா கண்டிப்பா நாளைக்கு வண்டியெல்லாம் தொடச்சி விட்டோம். நம்ம நேத்து தான் வண்டியெல்லாம் தொடச்சி விட்டோம். 4 வண்டியுமே பேக் சைடில் இருக்குது. கம்முன்னு கீழேருந்து ஒரு டீ மட்டும் அடிச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவும் வேலை இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏதாச்சும் வேலை வருதா என்னன்னு சொல்லிட்டு. சரி வாங்க நம்ம ஃப்ரண்ட் சைடு போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா 6:30 மணி ஆகுது. நம்ம செம்மையாக வந்திருக்கோம். மேடமோட பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்மளை ஷாம் பாயிண்ட் வர சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் நம்ம செம்மையாக வந்திருக்கோம். சரி வாங்க போயிட்டு நம்ம வாங்கிட்டு வரலாம். நம்ம வந்துட்டோங்க. என்ட்ரன்ஸ்லேயே இருக்கு பாருங்க. இதுதான் அனுப்பிச்சாங்க பிங்க் கலர். டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. நம்ம மேடம் ஒரு சின்ன வேலை வச்சுருக்காங்க. என்னென்னா ஜெராக்ஸ் கடைக்கு போகணும். போய்ட்டு ஜெராக்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. நம்ம ஈவினிங் கடைக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ தான் ஒரு சின்ன வேலை வந்துருக்கு. சரி வாங்க நம்ம போயிட்டு வாங்கிட்டு வரலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஜெராக்ஸ் கடைக்கு வந்துட்டோம். வாங்கிட்டு போகலாம் வாங்க. மேடம் சொன்ன ஜெராக்ஸ் தாங்க வாங்கியாச்சு. வாங்க போயிட்டு கொடுக்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுதுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா வேலைலாம் எல்லாம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை வராதுன்னு நினைக்கிறேன். நம்ம ரூம் போக வேண்டியது தான். தொடர்ந்து விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி டே 7 நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள் நம்ம அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறோமா இல்லையான்னு சொல்லிட்டு. புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க. ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். பாய். நாளைக்கு விலாகில் பார்க்கலாம்.